விக்ரமோட அம்மா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "ஐயோ! வலி தாங்க முடியலையே! என்னால தாங்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "இருங்க, இருங்க நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலெல்லாம் உருவி விடுறாங்க வேதா. "ஐயோ! நீங்க பண்ண பிளான்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றாரு. "ரொம்ப முக்கியம். அத்தைக்கு இப்ப கால் சரியில்ல. பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "என்ன இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. விக்ரம், வேதா 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்கன்னு சொல்லிடலாமா? அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யய்யோ! அவ்வளோதான் அவங்களுக்கு. அவங்களுக்கு சுத்தமா லவ்வே புடிக்காது. என்ன பேசுறீங்க? நீங்களும் உங்க வீட்டுக்காரர் 2 பேரும் சேர்ந்து லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஐய்யய்யோ! நாங்கலாம் அப்படி பண்ணிக்கவே இல்ல. லவ் பண்ணோம். ஆனா அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு விக்ரமோட அப்பா சொல்றாரு. எங்க அக்காவுக்கு இதெல்லாம் சுத்தமா புடிக்காது. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ஒரு குடுகுடுப்புக்காரங்கிட்ட போய் காசு குடுத்து சொன்னேன். இங்க பாருங்க எங்க அக்கா கோயிலுக்கு இந்த டைம்க்கு வருவாங்க. இந்த மாதிரி பச்சை கலர்ல ஒரு தாவணி கட்டியிருக்கும். அந்த பொண்ணு தான் உங்க வீட்டு மருமகன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அதே மாதிரி பச்சை கலர் தாவணிய கட்டிட்டு வர சொன்னேன். இவளும் வந்தா. அதனால தான் எங்க அக்கா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாமா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா. எங்க அக்கா அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் கரெக்ட்டா நம்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அதே பிளானே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சொல்றாங்க. எப்படி? என்ன பண்றது? சரி இப்பலாம் ஏது குடுகுடுப்புக்காரன்? எங்க போய் தேடுறது? அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றாரு. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா வசந்த் வராரு. இப்ப எப்படி இருக்கு? அடிபட்டது சரியாயிடுச்சாம்மா? வலி பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஓ! இவன் நல்லா இருக்கானே! இவன குடுகுடுப்புக்காரனா மாத்திடலாம். அப்படின்னு சொல்லிட்டு கஜா யோசிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே வேதா யோசிக்கிறாங்க. ஓ! நல்ல ஒரு குடுகுடுப்புக்கார் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி காவேரி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே கண்ண காட்டுறாங்க. இவன நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் குறு குறு குறுன்னு என்னையே பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் பார்க்குறாரு. அப்ப எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீ தான் குடுகுடுப்புக்காரனா வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐய்யயோ! நானா? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்றாரு. சரி நான் உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப் பண்றேன். எங்களோட ஹைக்கூ ஏத்துறீங்களா? அப்படின்னு சொல்றாரு. என்னது ஹைட்டா? நீ இருக்க ஹைட்டே போதுமப்பா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நான் சொல்றது ஹைட் இல்ல, ஹைக்கு. அப்படின்னா சேலரிய அதிகமாக்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு வசந்த். இதுதான் உனக்கு இப்ப பிரச்சனையா? உன்னோட அக்கவுண்ட்ல நானே மாசம் மாசம் சம்பளம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா சொல்றாரு. சரி நான் அதே மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்கார மாரி அதே மாரி வேஷம்லாம் போட்டுட்டு வராரு. குடுகுடுப்புக்காரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே ரங்கநாயகி சொல்றாங்க. என்ன இது குடுகுடுப்புக்காரன் வந்திருக்கான்? இந்த ஊர்ல இவங்கலாம் இருக்காங்களா என்ன? அப்படின்னு சொல்றாங்க. இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி சொல்றாங்க. அது என்ன இவன் 13வது மாடி ஏறி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வருவாங்க. நான் குடுகுடுப்புக்காரன். இங்க பாருங்க நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க. அது சீக்கிரமா அமைய போகுது. அது ஒரு கோயிலுக்கு தான் நீங்க போகணும். எந்த கோயிலு? எந்த கோயில்னு சொல்றான்? அதுவா பொன்னியம்மன் கோயிலுக்கு. அங்க தான் நீங்க போகணும். போனீங்கன்னா, அங்க ரெட் கலர் புடவ கட்டிட்டு போங்க. ஐய்யயோ! இவன் மாத்தி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கஜா உள்ள யோசிக்கிறாங்க. இல்ல, இல்ல, இல்ல. ஜெக்கம்மா கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா. நீங்க ரெட் கலர் புடவ கட்ட வேணாம். அந்த உங்க வீட்டுக்கு வர மருமக ரெட் கலர் புடவ கட்டிட்டு வருவாங்க. அவங்க தான் உங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்கார் சொல்றாரு. அத கேட்டு ரங்கநாயகி, ஓ! அப்படியா? சரி, சரி. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அது மட்டும் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா அந்த வேலை செய்றவங்க எல்லாருக்கும் தங்க செயின் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன தங்க செயின்லாம் போடணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க ரங்கநாயகி. எல்லாமே ஹாசினி எழுதி வச்சுக்கோமா. எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிய போகலான்னு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கரெக்ட்டா சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. ஐய்யயோ! இவங்கலாம் எப்போ நம்மள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வசந்த் பார்க்குறாரு. அவங்கலாம் பார்க்குறாங்க. ஏய்! நீ என்ன வீட்ல திருட வந்திருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐய்யயோ! நான் திருடலாம் வரலம்மா. நான் குடுகுடுப்புக்காரன். யார நம்ப சொல்ற? நீலாம் குடுகுடுப்புக்காரனே கிடையாது. இப்படி வேஷம் போட்டுட்டு வந்து திருடுறதுக்கு வந்திருக்கியா? ஐய்யயோ! டாடி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டுறாரு. அப்படியே வெளிய வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போயிடுறாரு. என்ன டாடி காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா உள்ள போயிட்டீங்க. சாரி மை சன். என்னால அதெல்லாம் முடியாது. என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உன்னை என்னால காப்பாத்த முடியாது. முடிஞ்சா நீயே தப்பிச்சுக்கோ. எப்படி பார்த்தாலும் லிஃப்ட் வழியா போ முடியாது. அப்படியே படிக்கட்டுல இறங்கி ஓடிடு. அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா உள்ள போயிடுறாரு. ஐய்யய்யோ! இவங்களுக்காக வேஷம் போட்டேன். கடைசியில என்ன மாட்ட விட்டுட்டு ஓடிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. நீ திருட தானே வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. நான் திருடலாம் வரல அப்படின்னு சொல்றாரு. நான் உண்மையிலேயே குடுகுடுப்புக்காரன் தான். எவ்ளோ தைரியம் இருந்தா பொய் சொல்லுவ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அடிக்கிறதுக்காக போறாங்க. ஐய்யய்யோ! என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வசந்த் ஓடுறாரு. உள்ள போயிட்டு பயங்கரமா விக்ரமோட அப்பா சிரிக்கிறாரு.
அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வசந்த திருடன்னு சொல்லிட்டாங்க. ஐய்யயோ! அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க. என்ன ஆச்சு? அவன செம்ம அடி தான். அவன் ஓடியே போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே கஜா பயங்கரமா